தட் இஸ் அதுல தான் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. வேற எந்த வெஜிடேரியன் ஃபுட்லயும் புரோட்டீன் அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் கிடையாது. 8% 10% மேல எந்த ஃபுட்லயும் புரோட்டீன் கிடையாது. சோயால தான் ரொம்ப அதிகம். சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சோயால இருந்து அந்த புரோட்டீனை ஐசோலேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த புரோட்டீன் அவசியம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். பொதுவா இந்த டயபெட்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்டிஷன் நோன் அஸ் ஹைப்போகிளைகீமியான்னு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா லோ பிளட் சுகர்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதிகமான இன்சுலின் கொடுத்து இந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டோம்னா அதிகமான இன்சுலின் சுரக்கும். அதிகமான இன்சுலின் சுரந்த உடனேயே பாடியில இருக்கிற அந்த குளுக்கோஸ் எல்லாம், பிளட்ல இருக்கிற அந்த குளுக்கோஸ் எல்லாம் either it will be stored or used as energy. அப்போ குளுக்கோஸே இல்ல பிளட்ல அப்படின்னாக்கா நம்ம பாடியில இருக்கிற நர்வ் செல்ஸுக்கு எல்லாம் வந்து குளுக்கோஸ் தான் ஃபுட். மற்ற செல் எல்லாம் ஃபேட்டை கூட ஃபுட்டா எடுத்துக்கும். ஆனா பாடியில இருக்கிற நர்வ் செல்ஸ் மட்டும் குளுக்கோஸ் மட்டும்தான் அதுக்கு ஃபுட், எனர்ஜி. அப்போ குளுக்கோஸ் இல்லைன்னு சொன்ன உடனே நர்வ் செல்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும். தட் இஸ் அதனால தான் இந்த டாக்டர்ஸ் வந்து ட்ரக்ஸ் கொடுக்கும் போதே கொடுத்து நீங்க காலையில நைட்டுல இந்த ட்ரக்ஸ் சாப்பிடுங்க, கூடிய பேக்கெட்ல கொஞ்சம் சாக்லேட் வச்சுங்க, அப்பப்போ கை கால் ஏதாவது ஆடித்துனாக்க நீங்க சாக்லேட் போடுங்க. அந்த இடத்துல மயக்கம் வரும். அதனாலதான் கார் ஓட்டக்கூடாது, பைக் ரொம்ப தூரம் ஓட்டக்கூடாதுன்ற கண்டிஷன்லாம் டயபெட்டிக்ஸுக்கு உண்டானது. அதனால தான் ஹைப்போகிளைகீமியா, இந்த சுகர்னாலதான் ப்ராப்ளம் வந்தது. இந்த ப்ராப்ளத்தினால ட்ரக்ஸ் சாப்பிட்டோம், ட்ரக்ஸ்னால சுகர் கம்மியாயிடுச்சு, சுகர் கம்மியானதுனால ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு சாக்லேட் மற்ற சுகர், இப்படி ஒரு ரிவர்ஸ் ஒரு ரவுண்ட் வந்துடும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைப்போகிளைகீமியாவை கட்டுப்படுத்துறதுக்கு கார்போஹைட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க புரோட்டீன் அதிகமா உங்க ஃபுட்ல இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு புரோட்டீன் சாப்பிட்டாலும் 50% புரோட்டீன் வந்து எனர்ஜியா மாறும். எப்படின்னாக்கா 3 to 4 hours ஆஃப்டர் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குளுக்கோஸா புரோட்டீன் மாறும். மீதி 50% தான் பாடி ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த ஹைப்போகிளைகீமியாக்கு இந்த புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஹைப்போகிளைகீமியான்ற கண்டிஷனுக்கு எடுத்துட்டு போகாது. ஏன்னா ஸ்லோ சுகர் ரிலீஸ் நைட் வரும் ஹைப்போகிளைகீமியா. ஒரு சில வாட்டி சாப்பிடாது இருந்தா வந்துடும். அதனால தான் ரெகுலரா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோ ரிலீஸா இருக்கிறதுனால இந்த புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த நைட் டைமுக்கு இந்த புரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா ஹைப்போகிளைகீமியா வராது. அண்ட் மெயினா இந்த புரோட்டீன், இந்த புரோட்டீன் பர்டிகுலர் புரோட்டீன்ல we have what is known as ஜெனிஸ்டின், டயட்சின், ஐசோஃப்ளவான்ஸ், சோயோடு ஐசோஃப்ளவான்ஸ் சொல்லுவோம். அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த ரெட்டினோபதி, நெஃப்ரோபதி இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்மால் பிளட் கேபிலரிஸ் எல்லாம் பிரிட்டில் ஆறுது, ரிஜிட் ஆறுது, அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த இது வந்து இந்த டயட்சின் அண்ட் ஜெனிஸ்டின் சொல்லக்கூடிய ஐசோஃப்ளவான்ஸுக்கு இருக்கும். அதனால தான் இந்த கிட்னி ப்ராப்ளத்திலேருந்து எஸ்கேப் ஆகலாம். கண்ணு ப்ராப்ளம், கண்ணு கொலா இருந்தா இந்த மாதிரி பாடிக்கு வந்து இந்த புரோட்டீன் வந்து பல விஷயங்கள் செய்யுது. அதுல மெயினா டயபெட்டிக் ஃபுட்ல, ஏன்னா தனியா புரோட்டீன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் சாப்பிட முடியாத காரணத்தினால பாடியோட புரோட்டீன் சோர்சஸ் மெயின்டைன் பண்றதுக்கு யூ நீட் திஸ் ஐசோ சாய் புரோட்டீன். இட் இஸ் டன் பை நியூட்ரலைட் என்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி, வேர்ல்டு பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன். இந்த புரோட்டீனை தினம் 2 வேளை நீங்க சாப்பிடுறது மூலமா உங்க ஃபேட்டிக், மஸ்குலர் பெயின் அண்ட் இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் கொலஸ்ட்ரால். எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் இட் டஸ் வேரியஸ் அதர் ஜாப்ஸ் ஆல்சோ. நாட் ரெலவென்ட் டு டயபெட்டிக்ஸா இருந்தா கூட மற்ற ஆர்த்ரைட்டிஸ் வராத தடுக்குது. இந்த மாதிரி பலவிதமான வேலைகளை இந்த புரோட்டீன் நம்ம பாடிக்கு செய்யுது. இப்போ இந்த புரோட்டீனை பத்தி நீங்க சொன்னீங்க, ஆனா கடையில பாத்தீங்கன்னா பல விதமான டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாது இருக்கு. எல்லாத்துக்குமே கடையில வந்து மற்ற பொருட்கள் நிறைய அவைலபிளா இருக்கு. புரோட்டீனெக்ஸ் சொல்றாங்க, அல்லூட்ரிடி, நியூட்ராகால் டிஎம், இந்த மாதிரி புரோட்டீன்லாம் இருக்கு. நீங்க இந்த புரோட்டீன் எடுத்து பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 9 டிஃபரண்ட் அமினோ ஆசிட்ஸ். உங்களுக்கு ஒரு புரோட்டீன் நான் சொல்றேன் தவிர குவாலிட்டி புரோட்டீனா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒரு புரோட்டீன் குவாலிட்டி புரோட்டீனா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பேரு. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 9 விதமான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் உங்க உடம்புக்கு தேவை. மீதி நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அது உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிடை வச்சு அந்த மற்ற நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் அப்படின்னு சொல்றது 51 அமினோ ஆசிட்ஸ் கடந்த ஒரு பாலிபெப்டைட் ஹார்மோன். இதுல எசென்சியல் அமினோ ஆசிட், இந்த எசென்சியல் ஏன் சொல்றோம்னா இது ஃபுட் மூலமா நீங்க சாப்பிட்டா தான் கிடைக்கும், உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது. இந்த 51ல எவ்வளவு எசென்சியல் எவ்வளவு நான் எசென்சியல்னு கூட யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படி ஏதாவது எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல கம்மியாகி உங்களோட இன்சுலின் வந்து வீரியமற்ற தன்மையை அடைஞ்சிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி. அப்போ அதை ஈடுகட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் தேவை. இந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கக்கூடிய ஒரே புரோட்டீன் இது மட்டும்தான். இதுலயே போட்டிருக்கோம் என்னென்ன எசென்சியல் அமினோ, 8 விதமான எசென்சியல் அமினோ ஆசிட்ஸை சாய் மூலமாகவும் 9வது இன்னும் ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் மில்க்ல இருந்து இருக்கிற வே வாட்டர். இப்போ இது இன்னொன்னு சொல்லணும், புரோட்டீன் வந்து இப்போ கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிக் நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, புரோட்டீன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு கூட ஒரு சில டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா கிட்னில இருந்து எக்ஸ்கிரீட் ஆகிற புரோட்டீன் பை ப்ராடக்ட் இட் இஸ் நோன் அஸ் ஆல்புமின். இந்த ஆல்புமின் பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் புரோட்டீன் சோர்சஸ்ல தான் அதிகம். அதுல இருந்து தான் அதுதான் கேசின் சொல்லுவோம். இந்த கேசின் மூலமா தான் இந்த ஆல்புமின் ஃபார்ம் ஆகும். வெஜிடேரியன் சோர்சஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய எந்த புரோட்டீன்லயுமே கேசின் கிடையாது. அதனால இந்த கிட்னிக்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை இது கொடுக்கக்கூடியது. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த புரோட்டீனை எடுத்துக்க முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இதோட கிலோ கேலரிஸ், புரோட்டீனோட கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். 10 கிராம் புரோட்டீன்ல நான் சொல்ற இந்த புரோட்டீன்ல 10 கிராம் எடுத்தீங்கன்னா 8 கிராம் பியூர்லி 9 எசென்சியல் அமினோ ஆசிட். பியூரா 9 எசென்சியல் அமினோ ஆசிட் இந்த 8 கிராம்ல இருக்கு. அப்போ மத்ததுல எடுத்தீங்கன்னாக்க இப்ப நீங்க சொல்ற கடையில கிடைக்கக்கூடியதெல்லாம் 2 கிராம் தான் இருக்கும். நீங்க வேணா அதுல போய் செக் பண்ணி பாருங்க, 2 கிராம் தான் இருக்கும். அதனாலதான் அது வேலை கம்மியா போடுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து மில்க்ல இருந்து எடுக்கக்கூடியது, கேசின் இருக்கும். அதனால கிட்னி ப்ராப்ளத்துக்கும் இது வரும். ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 கிராம் நீங்க இந்த புரோட்டீனை சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் 3.6 கிலோ கேலரிஸ் தான் இதுல உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. 3 ரொம்ப இது கம்மி. மத்ததெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 50 கிலோ கேலரி 60 கிலோ கேலரி இருக்கும் 10 கிராம் நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா. இந்த மாதிரி பலவிதமான வித்தியாசங்கள். அதை தவிர சாயில் இருந்து கிடைக்கக்கூடிய காரணத்தினால இதுல இருக்கக்கூடிய ஐசோஃப்ளவான், ஜெனிஸ்டின், டயாக்சின் போன்ற ஐசோஃப்ளவான்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே புரோட்டீன் இந்த புரோட்டீன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடியது விட்டமின்ஸ். காரணம் நல்ல ஒரு டயட்டை சாப்பிட முடியாது. ஃப்ரூட்ஸ்ல தான் உங்களுக்கு விட்டமின் மினரல் அதிகம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் யாரும் சாப்பிடுறது இல்ல, ரொம்ப கம்மியா சாப்பிடுறோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே கூடாது. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலவிதமான விட்டமின் அண்ட் மினரல் இல்லாததுனால தான் பல பாடி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தரப்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து we have what is known as daily multi vitamin multi mineral product taken from vegetable sources. ஃப்ரூட்ஸ், காய்கறியில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுவும் நீங்க கேட்கலாம். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எவ்வளவோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கிடைக்குது, குறைஞ்ச விலையில நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அந்த இதுல கம்பேர் பண்ணும்போது இந்த விட்டமின் எந்த விதத்துல சிறந்ததுன்னு சொல்லுங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா 2-3 விட்டமின் 2-3 மினரல் இல்ல ஒரு விட்டமினுக்கும் ஒரு டேப்லெட் அப்படின்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் உங்க மனிதனுக்கு தேவையான அத்தனை விட்டமினும் மினரலும் சேர்ந்து வெஜிடேரியன் சோர்சஸ்ல இருந்து எடுத்து ஒரே ஒரு டேப்லெட். நீங்க இந்த ஒரு டேப்லெட்டை போட்டுட்டாக்கா எந்த காய்கறில இருந்து உங்களுக்கு விட்டமின் தேவையே இல்லை, அவசியமே இல்லாத போயிடும் ஒரு டேப்லெட்ல. ஒண்ணு இதுல இருக்க பல ஃபார் எக்ஸாம்பிள் அயன்ல ஆக்சிஜன் கேரியர், உங்களுக்கு அயன் தேவை பிளட்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா குரோமியம் தேவை, அந்த இன்சுலினுக்கு பவர் வரணும்னாக்கா குரோமியம் தேவை. இதை தவிர பிபி குறைக்கணும்னா பொட்டாசியம் தேவை. இந்த மாதிரி பலவிதமான எல்லா விட்டமினும் மினரலும் இந்த ஒரு டேப்லெட்லயே இருக்கு. தட் இஸ் நம்பர் 1.